ஹே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் மீனிங். நம்ம எதை ஆழமாக நம்புகிறோமோ அதுதான் நடக்கும். உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு விஷயத்த நினச்சி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் வந்து அது சம்மந்தமாக ஏதாவது நமக்கு நெகட்டிவாக சொல்லும் போது நம்ம லைஃப்பில் அது அப்படியே நடந்துருது. என்னது மற்றவங்க சொல்கிறது கூட நம்ம லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசுகிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன். முக்கியமாக ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் ஸ்டோரியை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் சொல்லலாம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, அதில் வந்துட்டு நாம் ஒரு ஒரு மெத்தடு ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கும்போது மனசை ரொம்ப அமைதியாக வச்சுட்ருப்போம். ஸோ அப்படி வச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக மைண்ட் செட்டில் இருக்கும். நிறைய கோயிலுக்கெலாம் போவோம், நிறைய விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். எதுக்கு? நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம எதிர்பார்த்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது கொஞ்ச நாள் வந்துட்டு அப்படியே இருக்குமோன்னு கேட்டால் இல்லை, கொஞ்ச நாள் கழித்து அது அப்படியே ரெடியூஸ் ஆகும். அதாவது பேட்டரியில் சார்ஜ் எப்படி குறையுது அந்த மாதிரி. அப்போது நம்ம பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சாமே, இவங்களுக்கு அந்த மாதிரி நடந்துருச்சாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அப்படின்னா, பக்கத்து வீட்டில் ஒரு திருட திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க ஆச்சரியப்பட்டு, அப்படியா, நல்ல வேலை எங்கள் வீட்டில் திருடலை அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. கொஞ்ச நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டிலையும் அந்த திருடு போயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது சம்மந்தமாக யாராவது நெகட்டிவாக உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நெகட்டிவாக பேசிட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் முழுமையாக நம்புறீங்க அப்படின்னா அதுவே உங்கள் லைஃப்பில் வந்து நடந்துருது. இதனால தான் நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து அட்ராக்ட் பண்ண முடியாமல் இன்னமுமே வந்து சக்ஸஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. மேக்ஸிமம் வந்து விட்டு பிரிஞ்சு போனவங்க, நான் வந்து ரொம்ப நாளாக ஒருத்தங்க லவ் பண்ணுறேன், ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், ஆனால் இப்போ அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்கிட்ட பேசலை, என்கிட்ட பழகலை அப்படின்னு புலம்பிக்கிட்டு தான் இருப்பாங்களே வெளியே, அதை எப்படி சரி பண்ணலாம், அதை எப்படி வந்துட்டு நம்ம வந்து நம்ம லைஃப் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் யோசிக்கணும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் கவலைகள், சோகங்கள், அதாவது அவங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறத விட நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி பேசணும். சரியா? இதை வந்துட்டு ஒரே நாள்லேயே நம்ம வந்து மாற்றிக்கவோ கற்றுக்கவோ முடியாது. கொஞ்சம் நாள் ஆகும். உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களும் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க. இந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன், இந்த டைமுக்கு தான் சாப்பிடுவேன், இந்த டைமுக்கு நான் தூங்கியே ஆகணும், இந்த டைமுக்கு நான் எந்திரிச்சியே ஆகணும், இந்த டைமுக்கு குளிக்கணும், இந்த டைமுக்கு தான் காலையில் சாப்பாடு சாப்பிடுவேன், இல்லைன்னா அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கண்டிஷன்ஸு, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பாலிசிஸ்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து உங்கள் மனசு உங்களுக்கு கட்டுப்படும். அதே மாதிரி நான் இந்த விஷயத்த நினைக்கக்கூடாது, நான் இவங்களை பற்றி பாசிட்டிவாக தான் நினைக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக தான் நினைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? நிறைய மெத்தடு ப்ராக்டிஸ்லாம் இருந்தாலும் உங்கள் மனசு மாறிச்சா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்த விஷயங்களுக்காக தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னாலும் பொதுவாக இந்த ரிலேஷன்ஷிப்பு நம்மளை விட்டுட்டு போனவங்க, நம்மளை திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை புதுசாகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க முடியுங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து நம்ம விட்டுட்டு போனவங்களை பற்றி பேசுகிறோம், திரும்ப கொண்டு வரணும், அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் பேசுகிறோம். புதுசாக எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், அது வந்து இவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி கேட்டகரியில் இப்படி அழகாக
இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட, அதாவது அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட இது நடக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்க, அவங்க அந்த மாதிரி எதிர்பார்த்து அவங்களையே மேரேஜ் பண்ணவங்க, அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை கூட அட்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து யாராவது ஒருத்தங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க, அதை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்துடும். அது போக நீங்கள் வந்துட்டு ஒரு சந்தோஷமான லைஃப்பில், அதாவது இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சண்டை வருது, இல்லைன்னா சந்தோஷமான ஒரு நிகழ்வு வந்து நடக்குது அப்படின்னா அந்த டைமில் நீ என்ன விட்டுட்டு போயிடுவியா, நீ என் லைஃப்பில் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்கக்கிட்டே கேட்பாங்க. இல்லைன்னா மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா நடந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பேசுகிறீங்களோ, யோசிக்கிறீங்களோ, கவனிக்கிறீங்களோ, அது உங்கள் லைஃப்பில் நடந்து முடிஞ்சிருது. இப்படி தாங்க ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகுது. ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. சரியா? நீங்கள் வந்து மெத்தடு ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக ஒரு விஷயத்த யோசிக்க புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அது ஈஸியாக உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நாம் வந்து எப்போவுமே சோகப்பட்டுட்டு இருக்கிறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. சோகத்தை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைங்க. சரியா? உங்களுக்கு மேலும் என்னோட டிஸ்கஸ் பண்ணணும், என்கிட்ட வந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை கிளாஸஸ் நான் எடுத்துக்கணும், உங்ககிட்ட நான் வந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ணி என்னோட ப்ராப்ளத்துக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு சஜஷன் நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து அதில் மெசேஜ் பண்ணியோ வாய்ஸ் பண்ணியோ நீங்கள் மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசலாம். உங்களுக்கு கிளாஸஸ் எதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முக்கியமாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.